உலகத்துல இருக்கிற அத்தனை முருக பக்தர்களை அரோகரான்னு ஒரே சத்தத்துல ஒன்னா சேர்க்கிற ஒரே ஒரு நாள் இருக்குன்னா அது தைப்பூசம் தான். ஊர், நாடு, மொழி எல்லாம் தாண்டி தமிழர்களோட ஆன்மீக அடையாளமா மாறின ஒரு திருநாள். ஆனா இந்த தைப்பூசம் வெறும் மத விழாவா? இல்ல, இதுக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான விண்வெளி அறிவியல், உடல் தத்துவம், ஆன்மீக நியூரோ சயின்ஸ் ஒளிஞ்சிருக்கு. இந்த வீடியோ முழுசா பாருங்க. தைப்பூசத்தை நீங்க இதுவரைக்கும் இப்படி பார்த்து இருக்க மாட்டீங்க. முதல்ல தைப்பூசம் எப்ப வருதுன்னு பார்ப்போம். 2026 பிப்ரவரி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1:54 பூசம் நட்சத்திரம் தொடக்கம். அதிகாலை 4:41 பௌர்ணமி திதி தொடக்கம். அதாவது பூசம் நட்சத்திரம், பௌர்ணமி, முழுநிலா, உத்தராயண புண்ணிய காலம் மூன்றும் சேர்ற அரிதான சக்தி நாள் இது. அதனால்தான் இந்த நாள்ல முருகன் வழிபாடு முழு பலன் தரும். புராணங்கள்ல சொல்லப்பட்டது, சூரபத்மன் அசுரர்கள் தேவர்களை ரொம்ப இம்சை பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்களை அழிக்க சிவபெருமான் தன்னோட நெற்றி கண்ணிலிருந்து 6 பொறிகளா முருகனை உருவாக்கினாரு. அந்த நேரத்துல அன்னை பார்வதி தன்னோட சக்தி முழுவதையும் ஒரு ஞான ஆயுதமா முருகனுக்கு கொடுத்தாங்க. அதுதான் வெற்றிவேல் அன்னை கையால முருகன் வேல் வாங்கின அந்த மகா அற்புதமான நாள் தான் தைப்பூசம். அதனாலதான் இந்த நாள்ல வேல் வழிபாடு மிக மிக முக்கியம். நம்ம பல பேர் நினைப்போம், வேல்னா ஒரு ஈட்டி, ஒரு ஆயுதம். ஆனா உண்மையில அது ஒரு மனத்தத்துவ சின்னம். வேலோட நீளம் சமம், அறிவு ஆழமா இருக்கணும். வேலோட அகலம் சமம், அறிவு விரிவா இருக்கணும். வேலோட கூர்மை, கவனம் ஒரே புள்ளியில இருக்கணும் என்பதுதான் அதன் அர்த்தம். முருகன் அசுரனை வெளியில போய் கொல்லல. நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஆணவம், கன்மம், மாயை, இந்த 3 அசுரர்களை அழிக்கத்தான் அந்த வேல். இந்த தைப்பூசத்துல வேலுக்கு பூ போடுறதை விட உங்க மனசுக்குள்ள இருக்கிற அசுர குணத்தை விரட்டுங்கள். அப்பதான் முருகன் வழிபாடு உண்மையில முழு பலன் தரும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.